ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் பேச போகிறது அ தௌசண்ட் ஸ்ப்ளெண்டட் சன்ஸ் பை காலித் ஹுசைனி. ஆசம் புக்குங்க. இந்த புக்கை நான் ஒரு வேர்டில் டிஸ்கிரைப் பண்ணணுன்னா ஆசமுங்க வேர்டே ஒரு அண்டர்ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்வேன். இந்த புக்கை படிச்சுட்டு அழாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களை கல் நெஞ்சக்காரங்கன்னு தான் சொல்லுவேன். ஓகே, நவ் கம்மிங் டு த புக். இந்த புக்கு இஸ் அபவுட் லைலா அண்ட் மரியம். ஓகே, அவங்க ரெண்டு பேத்துக்கும் நடுவில் நிறைய ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனாலும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப் சிச்சுவேஷன்னால் டைம்னால் டெவலப் ஆகும். ஃப்ரெண்ட்ஷிப்புங்கிறத விட மரியம் ஸ்டார்ட்ஸ் டு ஃபீல் தட் லைலா இஸ் ஹர் டாட்டர். அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். இது கம்ப்ளீட்டாக ஆஃப்கானில் செட் ஆன ஒரு புக்கு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா வார்ஸ் நிறையா இருக்கும். அதனால ஹியூமன் லைஃப் எப்படி எஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த ரீசெண்டாக இந்த தாலிபான் பற்றி நியூஸ் வரும்போது ஐ வாஸ் ஏபிள் டு கனெக்ட். ஆமாம், இதெல்லாம் நம்ம காலித் ஹுஸ்னைனியோட புக்கில் படிச்சிருக்கோமே, தௌசண்ட் ஸ்ப்ளெண்டட் சன்ஸ் அண்ட் தி கைட் ரன்னர். அந்த விஷயம் என்னால் ரொம்ப கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. ஃபீமேல்ஸோட சிச்சுவேஷன் உண்மையில் ரொம்ப சேடான ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதனால தான் மேபி ஹி ஹாஸ் சூசன் ஹிஸ் சப்ஜெக்ட் ஆஸ் ஃபீமேல்ஸ், மரியம் அண்ட் லைலா. மரியமோட அம்மா ரொம்ப ஒரு ஏழ்மையான கண்டிஷனில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க ஒய்ஃப் கிடையாது. பட் அவங்க மரியமோட அப்பாவுக்கு அவங்க நாட் மேரிட், இல்லீகல் ஒய்ஃபாக இருப்பாங்க அவங்க. ஸோ அவங்க அப்பா வரும்போது மரியமோட அம்மா எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த புக்கில் போர்ட்ரே பண்ணியிருக்குது. தட் இஸ் ஹவு த புக் ஸ்டார்ட்ஸ். அண்ட் தென் இட் ட்ராவல்ஸ் அவங்க டெத்து. அதுக்கப்புறம் மரியம் கோஸ் டு ஹர் ஃபாதர் அண்ட் அங்கே அவங்க சிஸ்டர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஷி கெட்ஸ் மேரிட் டு சம்மான் ஹூ இஸ் ஸோ எல்டர் டு ஹர். அண்ட் அதுக்கப்புறம் அவங்க லைஃப் எப்படி இருக்கும், அவங்களால குழந்தைய பர்த் பண்ண முடியாது. ஸோ மல்டிப்புள் மிஸ்கேரேஜஸ் இருக்கும் அண்ட் லைஃப் சேஞ்சஸ் ஃபார் ஹர். அதுக்கப்புறம் ஷீ ஸ்டார்ட்ஸ் டு ஹேட் ஹர் செல்ஃப் அண்ட் டிப்பிக்கல் ஒரு மேல் சொசைட்டி, அந்த மேல் டாமினன்ட் சொசைட்டியில் எப்படின்னா ஃபேஸை காமிக்கக்கூடாது, யூ கெனாட் கோ அவுட் வித்தவுட் யுவர் ஹஸ்பண்ட். அந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இந்த புக்கில் மரியம் கேரக்டர் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. On the other side, we have Layla, ஒரு well-educated family wherein her father wants her to be a teacher. இது கொஞ்சம் she is almost 10 to 20 years younger than Mariam. So this happens very later. ஸோ அவங்க அப்பா அவங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு நல்ல எஜுகேஷன் கொடுப்பாங்க. ரொம்ப ஒரு ஓப்பன் மைண்டடான ஃபேமிலி. லைலா வில் ஹாவ் அ ஃப்ரெண்ட் ரைட் ஃப்ரம் அ வெரி யங் ஏஜ் அண்ட் தே போத் லைக் ஈச் அதர். திடீர்னு அந்த ஃப்ரெண்டு காணாமல் போயிடுவார். என்ன ஆகும், அண்ட் எங்கே இவங்க ரெண்டு பேர்த்தோட லைஃப்பும் மீட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட கதை. அண்ட் யூ வில் ஆல்சோ see how females are treated. ஒரு சிச்சுவேஷனில் மரியம் அண்ட் லைலா will decide to leave the city. எப்படி அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க, அதுக்கே அவங்க எவ்வளோ பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த புக்கில் எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக தெரிஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பஸ் ஏற போகணுன்னா கூட அவங்க மேல் இல்லாமல் போக முடியாது. இப்போ நீங்கள் நம்ம சென்னையிலேருந்து பார்க்குறீங்க, இல்லை தமிழ்நாடுலேருந்து பார்க்குறீங்க, இல்லை இந்தியாவிலேருந்தே பார்க்குறீங்க. ஒரு பொண்ணு அங்கேருந்து கிளம்புனா கடகடன்ட்டு அது போக்கில் பேக் எடுத்து போட்டுட்டு பஸ்ஸில் எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கலாம். பட் அங்கே மேல்ஸ் இல்லாமல் நீங்கள் ட்ராவல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஐயோ இதெல்லாமா இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு ஃபீல் ஆச்சுது. a very beautiful book. I say everybody must read it. கண்டிப்பாக இதை ரீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் you will feel thankful for your life. okay, நம்ம லைஃப் is much 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 better than what is happening in Afghanistan and other such countries, and you will be feeling thankful, grateful to whatever you have. அண்ட் இந்த புக்கை ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக யூ வில் ஃபீல் அப்செட் லோ ஃபார் அ கப்புள் ஆஃப் டேஸ். பட் ப்ளீஸ் டூ ரீட் திஸ் புக். அ மஸ்ட் ரீட் அண்ட் அ வண்டர்ஃபுல் பியூட்டிஃபுல் புக். ரீட் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வில் மீட் யூ அப் வித் சம்திங் நியூ டுமாரோ. அண்டில் தென் டாட்டா, பை பை.